நமஸ்காரம் குருஜி. இந்த செய்தி நம்மள ரொம்பவே வருத்தப்பட வைக்குது, ரொம்ப சிந்திக்க வைக்குது. இது போன்ற நிகழ்வுகள் இப்போ அதிகமாகறத பாக்குறோம். இது ஏன் இப்படி நடக்குது? இத பற்றி விளக்கம் தர முடியுமா? இன்னைக்கு வந்த பத்திரிகை செய்தி என்னை ரொம்பவே சிந்திக்க வச்சது. சில நிமிஷங்கள் இதை கவனிச்சிங்கன்னா, இது இன்னைக்கு நம்ம பெற்றோர்களுக்கு இது அவசியமான ஒரு கருத்து அப்படின்னு நீங்களும் கூட சொல்லுவீங்க. இந்த தம்பதிகள் பாருங்க, தங்களுடைய பையனை இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்காங்க. ஆக ஒரு பையன் இன்ஜினியரிங் வரணும்னா நிச்சயமா அவன் ஒரு அறிவாளி பையனாக தான் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பான், திறமசாலியாக தான் இருந்திருப்பான். அதே போல் கடினமான உழைப்பை போட்டிருப்பான். அவனுக்கு விளையாட நேரம் இருந்திருக்காது, நல்ல சாப்பாடு சாப்பிட நேரம் இருந்திருக்காது. பெற்றோர்கள் என்ன சொல்லி வளர்த்துருப்பாங்க, எப்பா இப்போ நீ இதெல்லாம் நேரத்தை எப்படியோ செலவு பண்ணிட்டீன்னா எதிர்காலத்தில் கஷ்டப்படுவ. இப்போ உன்னுடைய விளையாட்டு ஜாலியெல்லாம் குறைச்சிக்கோ, ஏன்னா நீ எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவனை வளர்த்துருப்பாங்க. அவனும் பலவிதமான சுக்கங்களை எல்லாம் தியாகம் பண்ணிட்டு தான் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பான். பிறகு அவன் படிச்சுட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ கடையில் போய் வேலை பார்க்குறான். இந்த கடையில் வேலை பார்க்குறதுக்கு இவ்வளோ பெரிய படிப்பு படிக்கணுமா, இப்படி வாழ்க்கையை வீணாக்கணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகம் வருதுங்களா? இதையெல்லாம் பற்றி நம்ம சிந்திக்க கூடாதுங்க. அறிவு இருந்தால் ஆட்சி பண்ணுறவங்க சிந்திக்கணும். நம்ம இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பண்ண முடிகிற விஷயம் இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் இப்போ சிந்திப்போம். அவருக்கு பெண் பார்த்து கல்யாணம் நிச்சயம் பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு அப்படின்னு நெருங்கிடுச்சு. இந்த சமயத்தில் அவர் அந்த பெண்ணுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு. அதில் தனக்கு வாழவே பிடிக்கல, நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டீன்னா நீ கஷ்டப்படுவ, எனக்கு இந்த திருமணத்தில் உடன்பாடு இல்லை, எனக்கு தற்கொலை எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிடுறாரு. அனுப்பிட்டு இந்த பையன் தற்கொலை பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த நாட்டில் இருக்கிற பல அறிவு கொழுந்துகள் உடனே குய்யோ முய்யோன்னு அறிவுரை சொல்கிறத பார்க்குறோம். என்னது, யாருக்காவது தற்கொலை எண்ணம் வந்ததுன்னா அதெல்லாம் வளர்த்துக்காதீங்க, உங்கள் மனசை டைவர்ட் பண்ணுங்க, வேறு எதுலையாவது மனசை திருப்புங்க, கஷ்டப்பட்டு நீங்கள் உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணுங்க. என்னென்ன அறிவுரைகள்! யார் தற்கொலை பண்ணிக்க போய்க்கிறானோ அவனுக்கு தான் அறிவுரை சொல்கிறதுக்கு இந்த நாட்டில் ஆள் நிறைய பேர் இருக்காங்க, டன் கணக்கில். அவனுக்கு ஏன் தற்கொலைக்கான எண்ணம் வந்தது அப்படிங்கிறதுக்கு அவனை தான் மீண்டும் மீண்டும் குற்றவாளியாக ஆக்குறாங்களே தவிர, சமூகத்தில் எந்த சூழ்நிலை அவனை தற்கொலைக்கு தள்ளுகிறது அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆளை காணோம். அந்த பிழைகளை சரி பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறதுக்கு யாரையும் காணோம். அவன் தற்கொலைக்கு நான் நேரடியாகவோ மறைமுகமாகவோ காரணமாக இருக்கிறேனா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆட்சியாளரையும் காணும், ஒரு கல்வித்துறையையும் காணும், ஒரு காவல்துறையையும் காணும், ஒரு நீதித்துறையையும் காணும். அது என் பரிதாபம், ஒரு பெற்றோரையும் காணும். பெற்றவங்களுக்கே, குழந்தையை பெற்றவர்களிடத்திலேயே இந்த அறிவு இல்லைன்னா நாம யார்கிட்ட போய் எதிர்பார்க்கறது? இந்த பெற்றோர்கள் இந்த பையனை இன்ஜினியரிங் படிச்சு முடிக்க வைக்கிறதுக்குள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவனுக்காக காலையில் எழுந்திருச்சு டிஃபன் தயார் பண்ணி கொடுத்து, லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுத்து, ஷூவை துடைச்சி கொடுத்து, துணியை துவைச்சி கொடுத்து, புஸ்தகம் வாங்கி கொடுத்து, தினம் அவனுக்கு டீ காஃபி வச்சு கொடுத்து, ஹோம்ஒர்க் பண்ணு, டியூஷனுக்கு போயிட்டு வான்னு சொல்லி எவ்வளவு சிரமங்கள்! ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு பணம் கட்டுறாங்க பள்ளிக்கூடத்துக்கு. தன்னுடைய உழைப்பினுடைய 90% பள்ளிக்கூடத்துக்கே செலவு பண்ணிட்டு மீதி 10% சாப்பிட்டும் சாப்பிடாமலும் உயிரோட வாழ்ந்துட்டு, அப்புறம் இந்த குழந்தைகளும் தன்னுடைய இளமை பருவத்தில் விளையாட வேண்டிய விளையாட்டு அடமானம் வச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்காக காலையில் எத்தனை மணிக்கு தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு எழுந்திருச்சு பயணம் பண்ணி பஸ்லேயே 1.5 மணி நேரம் போகிறான். வரும்பொழுது 1.5 மணி நேரம், வரும்பொழுது இருட்டி போயிடுது. தன்னுடைய வாழ்க்கையில் சுகத்தை பார்க்காமல் சுகங்களை தியாகம் செய்து தன்னுடைய சிறு பிராயத்தை அடமானம் வைத்து இந்த பாடத்தை படிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீ இதை படித்தா நல்லா இருப்ப, இதை படித்தா நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டு கடைசியாக கிடைச்ச வேலை என்னன்னா, படிப்புக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. படிப்புக்கு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேருங்க? 99% பேர் இருப்பாங்களா? 9% பேர் கூட கிடையாதுங்க. அதுக்கு ஏங்க மீதி பேரெல்லாம் 91% பேரை கொடுமை பண்ணுறீங்க? சரி, படித்த படிப்பெல்லாம் அவன் வேலை பார்க்குற இடத்துல பயன்படுதா அப்படின்னு பார்த்தா கிடையாதே. படித்த படிப்பில் எதங்க வேலை பார்க்குற இடத்துல பயன்படுத்துகிறாங்க? நீங்கள் சொல்லுங்கள்.
நான் என்ன கேட்கிறேன்னா, படிச்ச படிப்பு வேலையில பயன்படுது அப்படின்னு சொல்ற நீதிபதிகள், அரசு ஊழியர்கள் எல்லோருக்கும் வருஷம் வருஷம் தேர்வு வைப்போம். 1ஆம் வகுப்புல இருந்து அவங்க என்னெல்லாம் படிச்சாங்களோ அதுக்கெல்லாம் அவங்களுக்கு வருஷம் வருஷம் தேர்வு வைப்போம். அதுக்கு அவங்க எல்லாம் பதில் எழுதணும். ஃபெயில் ஆனாங்கன்னா வேலை விட்டு எடுப்போம். அப்போ படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இருக்கான்னு தெரியும். ஆனா இதையெல்லாம் கேட்க ஆள் இல்லைன்னா, இந்த குழந்தைகளால் கேட்க முடியலன்னா எவ்வளவு வேணாலும் டார்ச்சர் பண்ண வேண்டியது அவங்கள. இந்த உலகத்துல நாய், கழுதை, குரங்கு எதுவுமே படிச்சதில்லை. ஆனால் அதற்கு என்று இயற்கையான மரணம் வரை அவைகள் தற்கொலை செய்து கொள்ளாமல் வாழ்கின்றன. மனிதர்கள் மட்டும் தற்கொலை செய்து கொள்கிறான். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். கழுதை, கரடி எல்லாம் பள்ளிக்கூடம் போனதில்லை. அவைகள் தாழ்வு மனப்பான்மையை சுமக்கவில்லை, பயத்தை சுமக்கவில்லை. ஆனால் இந்த பள்ளி கல்லூரிகள் தாழ்வு மனப்பான்மையையும் பயத்தையும் ஊட்டி ஊட்டி வளர்க்கின்றன. நீ படித்தால்தான் எதிர்காலத்தில் நல்லா இருக்க முடியும், படிக்கலன்னா உனக்கு வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை என்பது ஒரு போட்டி, அதில் நீ ஜெயித்து ஆக வேண்டும். ஏன்பா இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் காது கொடுத்து வாங்கியிருக்கலன்னா, இதெல்லாம் அவன் காதல கேட்டிருக்கலன்னா அவன் இன்னைக்கு தற்கொலை பண்ணியிருக்க மாட்டான். ஒரு கல்வி என்பது பயத்தை நீக்க வேண்டும். கல்வி படிச்சதுனால பயம், தேர்வு வந்தா பயம், மாச தேர்வு வருதா பயம். எதுக்கப்பா அப்படி ஒரு கல்வி? ஏன்னா அப்பதான் அவன் எதிர்காலத்துல வேலை கிடைக்க முடியும். ஏன்பா இந்த பள்ளிக்கூடம்னு ஒண்ணு வர்றதுக்கு முன்னாடி இங்க யாரும் உயிரோடையே இருந்தது இல்லையா? இந்த பள்ளிக்கூட முறையை இங்க வெள்ளக்காரன் கொள்ளையடிக்க வந்த பொழுது ஆரம்பிச்சான். சரி, அதுக்கு முன்னாடி யாருமே இங்க தொழில் பண்ணது இல்லையா? சாப்பிட்டது இல்லையா? குடும்பத்தை காப்பாத்தினது இல்லையா? அவங்க எல்லாம் காப்பாத்தாம தான் நம்ம பிறந்துட்டோமா? இங்க இருக்கிற நீதிபதிகள் பிறந்தாங்களா? இங்க இருக்கிற கல்வித்துறையில இருக்கிறவங்க எல்லாம் பிறந்தாங்களா? இல்ல ஒன்னும் புரியல இவங்க என்ன பேசுறாங்கன்னு. இந்த கல்வி போட்டியில ஜெயிச்சாதான் நீ வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி நீ ஏன்பா நாட்டை நடத்துற? அப்படி ஒரு சூழ்நிலை இல்லாமலே நாட்டை நல்லா நடத்த முடியுமே, நம்ம முன்னோர்கள் நடத்தி இருக்காங்களே. அதையே நீ வச்சுட்டு கொள்ளையடிக்க வந்தவனுடைய ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு நீ நாட்டை நடத்தணும்? அது சரி, போயிட்டு போகுது. ஆட்சியாளர்கள் முட்டாளா இருந்துட்டு போறாங்க. பெற்றோர்கள் முட்டாளாக இருக்க வேண்டாம். நம் குடும்பத்திற்குள் இது போன்ற சிக்கல்கள் வராமல் நம்மால் பார்த்து கொள்ள முடியும். பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் பயத்தை வளர்க்கலாம், ஆனால் பெற்றோர்களால் பயத்தை நீக்க முடியும். மனிதனுக்கு எந்த காரணிகளால் பயம் ஏற்பட்டாலும் அவைகளை நீக்குவதுதான் ஆலயங்கள், பக்தி, ஆன்மீகம்.